இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பைடர்மேன் வெப்சைட் பண்ண போறோம். ஸோ அதை பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாட்டம் போர்ஷன் அன்ஸ்க்ரூ பண்ணி நம்ம இந்த மேல் பார்ட்ல இருக்க ரீஃபில் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் வச்சு தனியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டம் பார்ட்ல ஒரு கிளிக் கிளிக் பண்ண மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் வந்து இந்த ரீஃபிலால குத்தினீங்களா உங்களுக்கு 2 பார்ட் தனியாக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2 பார்ட் தனியாக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்ப்ரிங்கு அப்புறம் இந்த 2 பார்ட் எடுத்து தான் நம்ம ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா இந்த கிளிக் பண்ணுற பட்டனையும் இந்த ஸ்ப்ரிங்கையும் ஒன்றா ஒட்டிடுங்க இந்த ஓட்டைக்குள்ள அந்த மாதிரி. ஸோ ஒட்டினோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இது அப்படியே என்ன பண்ணீங்கன்னா இந்த பாட்டம் போர்ஷன் இருக்குல்ல அதை அப்படியே எடுத்து உள்ள விட்டுருங்க. ஸோ இப்போ ரீஃபில் எடுத்து இந்த ஸ்ப்ரிங் வந்து நல்லா குத்தினாதான் நம்மளுக்கு வந்து இந்த கிளிக் பார்ட் வந்து வெளில வரைக்கும் வரும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒயிட் கலரில் பார்ட் இருக்கும். இந்த ஒயிட் கலர் பார்ட்டை வந்து ஏதோ ஒரு ஒட்டுற திங்கோட ஒட்டிடுங்க. அப்போ தான் நம்ம ஷூட் பண்ணும்போது அந்த ஒட்டுற திங் வந்து சர்ஃபேஸ் மேலே ஒட்டிக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஷன் கப் போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ அந்த சக்ஷன் கப் என்ன பண்ணுன்னா நம்ம சர்ஃபேஸில் வந்து ஷூட் பண்ணும்போது இந்த சக்ஷன் கப் அது கூட ஒட்டிக்கும். பாருங்க நான் ஒயிட் கலர் பார்ட் கூட இது கூட ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த சக்ஷன் கப்பை நீங்கள் வேக்யூம் கப்புன்னு ஹார்ட்வேர் கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். ஸோ அந்த ஒயிட் கலர் பார்ட் இன்னொரு எண்டை வந்து நான் வந்து த்ரெட்டோட ஒட்டியிருக்கேன். அப்போ தான் வந்து வெப் மாதிரியே இருக்கும் அது. ஸோ நம்மக்கிட்ட வந்து 2 பார்ட் தயாராக இருக்குது. ஸோ இந்த சக்ஷன் கப் பார்ட் என்ன பண்ணீங்கன்னா இந்த பாட்டம் பார்ட்டோட நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்தது கை கிரிக்கில் வச்சுட்டு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.